பாருங்க, இதுதான் எங்கள் ஃபோன் ரெட்மி. இது வந்து இந்த கலர் இருக்குது. நான் இந்த கண்ணாடியில் அப்படியே காமிக்கிறேன். நானே என்ன பார்த்தேன் இப்படி இருக்கேன். வாங்க போகலாம். மறுபடியும் நம்ம கிச்சனுக்குள்ளேயே போகலாம். இதை பாருங்க, எங்கள் அம்மா அந்த பிரியாணி குக் பண்ணிட்டு ரெடியாக நிற்கிறாங்க சாப்பிட்ற. என்னம்மா கொண்டு போனீங்க? இப்போது என்னம்மா பண்ண போகிறீங்க? வெயிட் அண்ட் வாட்ச். மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இது மிக்ஸ் பண்ணிட்டோம்ல, கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். நல்ல கன்சிஸ்டன்சியில் இந்த பேட்டர் அப்படி தான் இருக்குமா. நான் என் சேரை கொஞ்சம் தள்ளி போய் வச்சுக்கிறேன். ஏன்னா ஆயில் வந்து என் மாதிரி பட்டுரும். இங்கே பாருங்க, இங்கே வந்து பார்த்து தெரியாது. அங்கே பாருங்க, அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போடணும். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு போட்டு செக் பண்ணிக்கணும் வந்துச்சான்னு. வந்து இப்படி நல்லா போட்டுக்கணும். நாங்கள் சும்மா ஷேப்பே இல்லாமல் அப்படியே போட்டுருக்கோம். இல்லை ரஃப்பாக போட்டாச்சு. நாங்கள் சும்மா ரஃப்பாக போட்டோம். ஏன்னா நாங்கள் இது சும்மா அப்படியே தான் சாப்பிட போகிறோம். எங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டா பிடிக்கும், எந்த ஷேப்பும் இல்லாமல். இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக வெந்துடும் கூட. ஆமாம், இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக வெந்துடும். பாருங்க, அது எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கு. ஏன்னா நம்ம காய் எதுவும் ஆட் பண்ணாததுனால அந்த காய் உள்ளே வேகணும்னு நம்மளுக்கு அவசியம். வெறும் மாவு தான். இந்த மாவு கூட நீங்கள் குட்டி குட்டியாக நீங்கள் போட்டனால, பெருசாக போட்டால் அந்த மாவு உள்ளே வேகணும்னு உங்களுக்கு அந்த இது இருக்கும். குட்டி குட்டியாக இருக்கனால அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 2 மினிட்ஸ் 1 மினிட்ஸே வெந்துடுவது. உங்களுக்கு இந்த வீடியோ எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி சும்மா நீங்கள் போட்டு சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் சாஸ் கொடுத்து தொட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.